உங்களுக்கு ஒண்ணு வேணும்னா கேட்க கூடாது, கிடைச்ச மாதிரி வாழணும். கிடைக்காம எப்படி வாழ்றதுன்னு கேக்குறீங்க. இந்த யூனிவர்ஸுக்கு ஒரு லாங்குவேஜ் இருக்கு. அதுக்கு இங்கிலீஷ், தமிழ், ஹிந்தி, சைனீஸ் இதெல்லாம் புரியாது. சோ நீங்க என்னதான் கத்தி கத்தி கேட்டாலும் ஒன்னும் கிடைக்காது. அப்ப நான் எப்படி கேக்குறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, வைப்ரேஷன்ஸ் மூலமா கேட்கலாம். உங்க பாடி எப்பவுமே ஒரு வைப்ரேஷன் ஸ்டேட்ல தான் இருக்கு. இப்ப நான் ஹாப்பியா இருக்கேன் அப்படின்னா அது ஹாப்பி வைப்ரேஷன்ல இருக்கு. எனக்கு நிறைய ஹாப்பினஸ் தேடி வரும். இப்ப நான் ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டா இருந்தேன்னா அது கன்ஃபியூஷன்ற வைப்ரேஷன்ல இருக்கும். சோ என்ன தேடி நிறைய ப்ராப்ளம்ஸ் தான் வரும். இப்ப நீங்க ஃபெயிலியரா ஃபீல் பண்ணீங்கன்னா என்ன ஆவீங்க? கண்டிப்பா ஃபெயில் தான் ஆவீங்க. இப்ப நான் சக்சஸ்ஃபுல்லா ஃபீல் பண்ணா சக்சஸ் என்னோட வைப்ரேஷனா மாறி ஐ வில் ஸ்டார்ட் அட்ராக்டிங் குட் திங்ஸ் இன் மை லைஃப். இப்ப நான் ஒரு பிரச்சனையே வந்தா கூட ஒரு 20 மினிட்ஸ் அதுக்காக ஃபீல் பண்ணுவேன். டக்குன்னு ஐ வில் கெட் பேக் டு மை சக்சஸ் ஸ்டேட். சோ நீங்க உங்க லைஃப மாத்தணும்னா உங்க வைப்ரேஷனை மாத்தணும். நன்றி ஈரமே கண்களை நீருமே நான் கண்ணீர் நின்று ஆனந்தம் கொண்டு கச்சேரி செய்கின்றேன். ஏலேலங்குயிலே அடியேலங்குயிலே மேடை அவன் கொடுத்தான் நான் பாடல் பாடுகிறேன். நன்றி ஈரமே கண்களை நேரம் ஒரு மாய வித்தை. நேரம் ஒரு மாய வித்தை. அது காத்திருக்கிற பொழுது மெதுவாக நகரும். சோகமாக இருக்கிற பொழுது நகரவே நகராது. மகிழ்ச்சியாக இருக்கிற பொழுது போவதே தெரியாது. பதட்டத்தில் தடுமாறும். நேரம் எண்ணங்களை பொறுத்தது. எண்ணங்கள் சிந்தனைகளை பொறுத்தது. சிந்தனைகள் நாம் படிப்பது, கேட்பது, பார்ப்பது, பழகிய நட்பு இதை பொறுத்தது.